தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, தேவன் எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, தேவன் எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார். இதை ஏன் கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இன்றைய ஊழியக்காரர்கள், இன்றைய திருச்சபைகள், இன்றைய சபைகள் முழுவதும் நம்முடைய தேவனை அந்நிய தேவனாக மக்கள் நினைக்கிற அளவில் வச்சுட்டாங்க. நம்முடைய தெய்வம் நமக்கு தான் சொந்தம், குலதெய்வம் மாதிரி. குலசாமின்னு சொல்றாங்கல்ல, எங்க குலசாமி எங்க குலதெய்வம்னு சிலர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி யெகோவா தேவன் நமக்கு தான் சொந்தம். அவர் பேர் யெகோவா, அவர் பிதா, எங்கள் கடவுள், என் தேவன் என் தேவன் பாட்டு வேற பாடி, எங்கள் கடவுள் எங்கள் ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பழைய ஏற்பாட்டை சொன்னாங்கல்ல. அவங்க அறியாமையில சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், சத்தியம் என்னன்னு தெரியும் பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு. புதிய ஏற்பாட்டில் தானே இயேசு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணியிருக்கிறாரு, நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணிருக்கிறாரு. மத்திய 5:45 அந்த பிதா எல்லாருக்கும் பிதாவாக இருக்காரு, பொதுவாக இருக்காருன்னு வெளில வந்து சொல்லி கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டுக்காரன் எங்கள் கடவுள் நாங்கள் தான், மற்றவங்கெல்லாம் அந்நியர்கள், அவங்கெல்லாம் பிசாசின் மக்கள், இப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தெரியல. இல்லாட்டினா 450 பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா கொண்டுருப்பானா? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு இருக்காயா. வேற்று சாமி கும்பிடுறவன், அவன் வேற்று மதம், வேறு ஜாதி, நம்ம கடவுள் கும்பிடுறவன் இல்லைன்னு ஒரே காரணத்தில் மனுஷன்னு பார்க்காம அவனையும் கடவுள் தான் படைச்சிருக்காரு அந்த புரிதல் இல்லாமல் 450 தீர்க்கதரிசி, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை பூசாரிகளை ஒரு ஆத்தோரமாக கூட்டி போய் விரட்டி விரட்டி வெட்டி பொண்ணு குவிச்சான்னா எப்படி குலகாரப்பாருங்க இது அப்படின்னு. அப்படி தானே இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானில் போய் சண்டை போட்டு இழுத்து இப்போ 3வது உலக யுத்தம் வரக்கூடிய அளவில் கெதியில் இருக்கு. இப்போ ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டுக்காரன், அந்த புத்தி தான் இருக்கும். ஆகவே அந்த நிலைமையிலேயே இன்னைக்கு கிறிஸ்தவன் போதகர்கள் வர்றதுனால அதையே தான் இப்போ சொல்லி கொடுக்குறான். இப்போ இயேசு என்ன சொன்னாருன்னு சொல்லி கொடுக்கல, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, இந்த ரகசியம் எப்படி வெளிப்படுத்திருக்குன்னு சொல்லலை எவனும். ஆகவே புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, புதிய உபதேசம், அப்போஸ்தல சத்தியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதுதான் கிறிஸ்தவங்க நோக்கி பார்க்கணுமே தவிர, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நம்ம நினச்சிக்கிட்டு மதவெறியர்களாக மற்றவங்களை பிசாசின் மக்களாக நினச்சிக்கிட்டு நம்ம அவங்க தெய்வங்கள் வேற நம்ம கடவுள் வேறன்னு சொல்லி பிரித்து மதத்தால் யாரையும் பிரிக்கக்கூடாது என்பதுதான் அப்போஸ்தலருடைய போதனைகள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 3 காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தேவன்னா யாரு 1, 2வது அவர் யாரோட இருக்காரு 2, யாருக்குள்ள இருக்காரு 3 பாயிண்ட் இன்னைக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். வெயில் ரொம்ப அதிகரிக்கிறதுனால உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு முந்தையே நேரத்தோட நான் முடிக்கலாம்னு இருக்கேன். அதனால இந்த 3 பாயிண்ட் மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கோங்க. 3 காரியம். 1, எபேசியர் 4:6 இந்த 3 பாயிண்ட் அந்த ஒரே வசனத்தில் அடங்கியிருக்கு. இந்த 3 பாயிண்ட் சொன்னல அந்த ஒரே வசனத்தில் அடங்கியிருக்கு. எப்படி? எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு 1, அவரு எல்லாரும் மேல 2, உங்கள், அது பிரிச்சு அது உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். 3 காரியம். இந்த 3 காரியத்தை விளக்கி, அந்த ஒரே வசனத்துல 3 காரியத்தை விளக்கி இந்த செய்தியை நான் முடிக்க போறேன். முதலாவது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் அவர் பிதாவா இருக்கிறார்.
எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாருக்கும். முஸ்லீம், இந்து, சீக்கியர்கள், புத்த மதம், மற்ற பாஷைகள் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் இதை புரிஞ்சுக்குங்க. அதனால அவங்க தெய்வம் வேற, எங்கே சாமி வேற அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னா அவங்க கும்பிட்டு இருக்காங்களே, அது என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறியாமை, கற்பனை. சமுதாயத்தை பாட்டு பாடுறாருல, கற்பனை என்றாலும் கற்பனைன்னு ஒத்துக்கிறாங்க, கட்சியிலை என்றாலும் கற்பனை கட்சியில, கற்பனை கட்சியிலையா வலிக்கிறாங்க. அந்த தானே அவங்களே சொல்றாங்களே, அவங்க சொல்றதை வச்சு தான் நம்ம சொல்றோம். ஒரு 4 பேர் குழுவா உட்காந்து யோசிச்சாங்களாம், கடவுள்லாம் எப்படி இருப்பாரு. இப்போ இந்த அத்தனை பட்டணத்தில் அதே தொழிலில் தான் இருந்தாங்க. நவீனமாக நூதனமாக ஒரு காரியம் பேசிக்கிட்டு தவிர பொழுதே போகிறதில்லை. அந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிரா கடவுள் எப்படிரா இருப்பார், கடவுள் எப்படிரா இருப்பார் எப்படி பேசும்போது, கடவுள் அழகாத்தானே இருப்பார், நம்மளே இவ்வளோ அழகாக இருக்கோம், கடவுள் அழகாத்தானே இருப்பார். ஆமாம், அழகு. ஒரு படம் போடுங்க, ஒரு போட்டோவை போட்டு ஒரு வரைஞ்சி அழகு. என் பாப்பா நல்லா படம் வரையும். ஒரு காரியம் பார்த்துட்டா டக்குன்னு பூ செடி மாதிரி வரைஞ்சிரும். நேற்று ஒரு படம் வரைஞ்சி சூரியகாந்தி படம். அது நல்லா அது ஒரு டேலண்ட் அதுக்கு. அந்த மாதிரி கடவுள் எப்படி இருப்பார்ன்ற கேள்வி போல அழகா இருப்பார். சகோதரிகள் சேர்ல கூட உட்காருங்க, கீழே உட்கார சங்கடமா, சேர் போட்டிருக்கு, சகோதரிகள் உட்காரலாம். இங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக தான் இருக்கிறோம். நீங்க சேர்ல உட்கார்றதுனால ஆண்டவர் தப்பா நினைக்க மாட்டாரு, கீழே உட்கார்றதுனால ரொம்ப தாழ்மையா இருக்காங்க போட்டு நினைக்க மாட்டாரு. உங்க வசதி எதுவோ அதை செய்யுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆகவே தேவன் கடவுள் அழகா இருப்பார்னு சொல்லி அழகு மாதிரி ஒன்று வரைஞ்சாங்களாம். அழகுக்கு தமிழ் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. முருகன். அழகு என்று சொல்லுக்கு முருகா, அழகு என்று சொல்லுக்கு முருகான்னு ஒரு பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. முருகான்னா அழகு, கடவுள் அழகுள்ளவர், அந்த அர்த்தத்துக்கு தான். ஒரு உதாரணத்தை சொல்றேன், எல்லா சாமியிலும் நான் சொல்ல முடியாது, ஒரு உதாரணத்தை சொல்றேன். கடவுள் அழகுள்ளவர். அப்போ தான் 6 திசையா பார்க்குறாரு. கீழே 4 திசை இருக்கு, மேல் திசை கீ திசை சேர்த்தா 6 திசையை கடவுள் பார்க்குறாருன்னு சொல்லி 6 முகத்தை வைடான்னு சொல்லி 6 முகத்தை வரைஞ்சாங்க. இதில் நிஜமா 6 முகமா? ஒரு கற்பனை தானே, கற்பனைக்கு பஞ்சம் ஏது. 6 முகத்தை வரைஞ்சாங்க. 6 முகம். தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சிருக்கான். கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடிமகன் தமிழ்னு சொல்றாங்க. ஆதாமே தமிழ் தான் பேசினான்னு சொல்றாங்க. ஆகவே அந்த மூத்த குடிமகன் உள்ள விஷயத்தை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 6 முகத்தை வைங்களான்னு சொல்லி 6 முகத்தை வச்சாங்க. வானத்தையும் பூமியும் கடவுள் கட்டி ஆழ்வார். வானத்துலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உண்டுன்னு ஏன் சொன்ன மாதிரி 2ஐயும் கட்டி ஆழ்வார்னு சொல்லி ஒரு 2 பொம்பளைகளை பக்கத்தில் இங்கே 2 மனைவி மாதிரி வச்சு 2ஐயும் கட்டி ஆள்ற மாதிரி. உண்மையிலே கடவுளுக்கு மனைவி அது மனைவியாக வச்சுக்கிட்டு அது நம்ம குறை சொல்லக்கூடாது. 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படி இல்லை. எழுத்தின்படி கிடையாது. இயேசுக்கு மனைவி இருக்குன்னு போட்டிருக்கு, அது எழுத்தின்படியா? வெளிப்படுத்துற விசேஷம் 19 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினா, இயேசுவின் மனைவினே போட்டிருக்கு. அது எழுத்தின்படியா ஆவிக்குரியதா? அதே தான் இதை இங்க முருகனுக்கு 2 மனைவி எல்லாம் கிடையாது. ஒன்று தெய்வான வானத்திலிருந்து வந்தது, ஒன்று வள்ளி, இந்த பூமியிலிருந்து வள்ளி கிழக்கு. அப்ப வானத்துக்கும் பூமிக்கும் அவர் அதிகாரம் உள்ளவர், 2ஐயும் கட்டி ஆழ்வார். இதுதான் 2 பொம்பளைகள் இந்த பக்கத்தில் வைக்கிறது. நிஜமான பொம்பளையே கிடையாது. அந்த ஞான அர்த்தத்தில் சொல்றேன். அந்த வேல் வெற்றி வேல், இம்மானுவேல். இப்போ நம்ம இம்மானுவேல் பேர் வச்சிருக்கோம், வேல்னு வருதுல்ல, அதான் வெற்றி வேல், இம்மானுவேல். பாம்பு கீழே பாம்பு, பிசாசியை கொடுத்து வலு சர்ப்பம், பாம்பை போட்டு நசுக்கிற மாதிரி ஞான அர்த்தத்தில் செஞ்சிருக்கா பாருங்க, கரெக்டா. இதுதான். அப்ப செந்தூர், திருச்செந்தூர், திரு ஒரு பேருக்கு முன்னாடி திரு போடுறோம்ல, திருச்செந்தூர். அங்கே அது ஒன்று அமைச்சாங்க. அப்புறம்
திருப்பரங்குன்றம், இது வந்து பரங்குன்றம். பரன்னா கடவுள், குன்றம், குன்று இருக்கு இடமெல்லாம் குமரன் வந்து இறங்குவாருன்னு பரங்குன்றம். அதை முதல் அங்கிட்டு இருந்தது வாசல், திருப்பி இங்கிட்டு வச்சாங்க, திருப்பரங்குன்றம்னு மாறிடுச்சு. அப்புறம் பழமுதிர் சோலை இந்த அழகர் கோயில் இங்கே இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் சிரிச்சா திருத்தணியில் போய் எதிரொலிக்குமா. தணிகை மலை, அதுக்கு பேர் தணிகை. திருன்னு போட்டால் திருத்தணின்னு மாறிடுச்சு. பழனி, பழனின்னா பழம், நீ பழம், ஞான பழம், அதான் நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சம் நம்ம சொல்றோம். இப்படி கற்பனை, எல்லாம் கற்பனை காவியங்கள் தான், நிஜமா நடந்தது இல்லை. இப்ப இந்த 6 படையை வச்சுட்டான், 6 முகத்துக்கு 6 முக கடவுள்னு வச்சுட்டான், 6 கட்டளைன்னு சொல்லிட்டான். இப்ப மருதமலையோட சேர்த்து 7 படைன்னு சொல்லிட்டான். இப்ப என்ன சொல்றீங்க அதுக்கு? இதுவரை முருகனுக்கு இருந்தது 6 படை 6 படை, இப்ப மருதமலையோ 7 படைன்னு சொல்லிட்டான்ல. எவனாவது கேஸ் போட்டானோ, 6 படை தான் 7 படைன்னு எப்படி சொல்லலாம்னு எவனாவது இந்து முன்னணியில் கேஸ் போட்டானா, எதிர்ப்பு தெரிவிச்சானா? ஏற்றுக்கிட்டான்ல. நாளைக்கு 8 படைன்னு சொல்லுவான், அதை ஏற்றுக்குவான். 9ன்னு சொல்லுவான், ஏற்றுக்குவான். ஏன்னா கற்பனை, அது கற்பனை. அநேக மக்களுக்கு தெரியல. அதனால கற்பனையை நம்ம அவன் நிஜமா நம்புற மாதிரி நீயும் நிஜமா நம்பி அது ஒரு பொருளாகவே கருதி அது ஒரு கடவுளாகவே கருதி நீ எதுக்கிறதுனால அவனுக்குள்ள தற்கூறி தான் உனக்கு, அவனுக்குள்ள அறியாம தான் உனக்கு இருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால எல்லாருக்கும் தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. பவுல் சொல்றான், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர்தான் மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து, அவர்தான் அப்படின்னு பவுல் சொல்றானே. அவங்களை விட ஒரு வேத அறிஞர் பண்டிதர் உலகத்திலே கிடையாது இயேசுவுக்கு அடுத்து. அப்பேற்பட்ட ஒரு பண்டிதர் சொல்றான், ஒரே தேவன் உண்டு. அந்த தேவனுக்கு மனுஷ குலத்துக்கெல்லாம் மத்தியஸ்தர் இயேசு தான். அவர் மனுஷனா வந்தது ஊரறிஞ்ச உலகம் அறிஞ்ச விஷயம், கிமு கிபி வரலாறு, அது யாரும் மறுக்க முடியாது. இதை ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்தவர்கள் மற்ற மதங்களை பழிக்கிறதோ, மற்ற இந்துக்களை இழிவுபடுத்துறதோ, மற்ற சாமிகளை குறை சொல்றதோ வேண்டாம், தப்பு. ஒருவேளை உங்களுக்கு புரியாட்டா புரியாமையே இருந்துட்டு போட்டோம், அதுக்காக அதை வந்து குறை சொல்ல வேணாம். அவன் புரியாம இருக்கிறான், நீயும் புரியாம தான் குறை சொல்ற. நீ புரிஞ்சவனா இருந்தா என்ன செய்யணும்? தேவன் ஒருவரே. என்னுடைய நான் இப்ப அறிஞ்சுக்கிட்டேன். நீங்க முன்னாடி அறியாம இருந்தீங்க, இப்ப அறிஞ்சுக்கிட்டீங்க. அது மாதிரி அவங்களும் அறியாம இருக்காங்க, பின்னாடி அறிய நீ முயற்சி பண்ணு. அல்லது அவங்க கண்கள் திறக்க நீ முயற்சி பண்ணு. அறியாதவனை அறிய செய்ய நீ பாடுபடு, அன்பாயிரு. எல்லாரும் நம்ம சகோதரர்கள் தான்ப்பா, எல்லாரும் ஒரு ரத்தம் தான்ப்பா, ஒன்றே குலம், ஒருவனே குலம்னா மனித குலம்னு அர்த்தம். ஜாதிகள்லாம் கடவுள் படைக்கல. ஜாதி, கீ ஜாதி, சூத்திர ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, 4 வரணும். பிராமணன் செஞ்ச வேலை, ஐயருக்கு செஞ்ச வேலை அது. ஆகவே நாம் எல்லாரும் மனிதன் தான். மேல் ஜாதி உள்ளவனுக்கு நான் 3 கண்ணா இருக்கு, அவன் 2 கண்ணு தானே, 2 காலு, 2 கை, இருதயம், உணர்வு எல்லாம் ஒண்ணுதான். அந்தந்த இடத்துல நிறங்கள் மாறுது. இப்ப வெள்ளைக்காரங்கள்லாம் ஏன் சிகப்பா இருக்காங்கன்னா, அது கூலிங் தேசம். கூலிங் தேசத்துல இருக்கும்போது இந்த தோல் வந்து சிகப்பா தான் இருக்கு, கருப்பாக. நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீர்கள், வெயில் என் மேல் பட்டதுன்னு சொல்லி உன்னத பாட்டில் இருக்கு. கருப்புக்கு காரணம் வெயில் தான். இப்ப தென்பகுதியில் உள்ளவங்க முழுவதும் கருப்பா இருப்பாங்க. இப்ப வந்து பொதுவா நாகர்கோவில், கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில். அதில் உள்ளவங்க முழுவதும் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு இருக்குது. காரணம் அந்த ஹீட், உஷ்ணம். பாவம், அதுலேயே 24 மணி நேரம் வேலை செஞ்சானா என்ன செய்ய முடியும்? பாவம். சில ஆளுங்க வெயில் படாம வீட்டில் இருப்பாங்க பாருங்க, புது நிறமா இருப்பாங்க, இல்லை வெள்ளையா இருப்பாங்க. வேலையை பொறுத்து ஜாதிகள், நிறங்கள், தேசங்கள் இப்படி அந்தந்த காலகட்டத்துக்கு பொருந்தனே தவிர
தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. எல்லாருக்கும் கடவுள் ஒருவரே, தேவன் ஒருவரே. ரோமர் 3:29 போட்டிருக்கு, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் போட்டு அடிச்சு சொல்றான். அல்லேலூயா. இந்த புரிதல் விசுவாசிகள், மெய்யான ஒளி தேவசபை விசுவாசிகளுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதனால அவன் தெரியாம கூப்பிடுறான், அதை நீ கேவலப்படுத்தாத, அதை வையாத, அவன் கடவுள் வேறென்று சொல்லாத. இதே கடவுள் தான் அவனுக்கும் கடவுள். தெரியாம இருக்கான், என்ன செய்ய? தெரியாதத ஒரு குற்றம் நீ சொல்ல முடியுமா? குறைன்னு சொல்ல முடியுமா? ஆகவே தேவன் எல்லாருக்கும் தேவன், எல்லாருக்கும் அவர் பிதா. ஒரு காரியம். இரண்டாவது பாயிண்ட் சொல்றேன், அவர் எல்லார் மேலும் எல்லாரோடு இருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், எல்லார் மேலும் எல்லாரோடும் இருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், ஆதியாகம புஸ்தகத்தை எடுங்க. எட்டாம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 8:22 படிங்க. 22 ஆதியாகமம் 8:22. அதாவது நோவா காலத்தில் தண்ணீர் அழிஞ்சிருச்சு, எல்லாம் ஜனங்க அழிக்கப்பட்டாங்க, அது நமக்கு தெரியும். அழித்த பிறகு அந்த நோவா குடும்பம் தப்பி வைக்கப்பட்டது. அந்த நோவா குடும்பத்துக்கு முன்னாடியே கடவுளை தொழக்கூடிய ஒரு அந்த நோவா குடும்பம் அப்போ எப்படி தப்பி வச்சுச்சு, அதுக்கு மட்டும் எப்படி விதி விலக்கு, அவங்க எப்படி தப்பிச்சாங்க, மற்றவங்கெல்லாம் எப்படி அழிஞ்சாங்க, அந்த கேள்விக்கு நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்னே இருக்கு. முத கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆரம்பமே அன்னைக்கு அந்த கர்த்தர்னா கடவுள்னு அர்த்தம், தேவன், கடவுள், ஆண்டவர், இப்படி. அது எந்த இதுன்னு அவங்களுக்கு தெரியல. கடவுளை பொதுவாக ஜனங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படியே அந்த சந்ததி ஒரு கூட்டம் கடவுளுடைய பிள்ளைகளாகவே ஒரு கூட்டம் இருந்திருக்கு. மற்றவன் முழுவதும் சபிக்கப்பட்டவனாக இருந்திருக்கான். இந்த 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4:11, இப்பொழுது சகோதரனுடைய ரத்தத்தை கையிலே வாங்கிக் கொள்ள இந்த பூமியிலே, இந்த காயினை சொல்றாரு, காயின் சபிக்கப்பட்டவன், நீ சகோதரன் பாராம அவனை அநியாயமா கொலை செஞ்ச, அதனால இந்த பூமியில நீ யாரு, சபிக்கப்பட்டவனா நீ போயிருவ என்று அங்கே சாபம் பண்றார். அந்த சபிக்கப்பட்ட கூட்டம் முழுவதும் சாபத்திலேயே வந்தாங்க. 26ஆம் வசனத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு கூட்டம் அவங்க அப்படியே தொடர்ந்தாங்க. ரெண்டுமே தொடர்கதையாக இன்ன வரைக்கும் சபிக்கப்பட்ட கூட்டமும் இருக்கு, தேவனை தொழுது கொள்ளக்கூடிய கூட்டமும் இருக்கு. அந்த தேவன் யாருன்னு தெரியல, யாரோ ஒரு தெய்வம் நினைச்சு தொழுது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதான் அந்த அர்த்தம் தான். அப்ப அந்த கடவுள் எல்லாருக்கும் கடவுளா இருப்பதனால, எல்லாரோட எல்லார் மேல இருக்கிறதுனால, எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்குறாரு, மழையை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு. இப்போ இந்துக்கெல்லாம் போர் போட்டால் தண்ணி வராதா? சாமி கும்பிட்டு ஒரு வீடை கட்டுறான், நல்லா வழுதுல, நல்லா விவசாயம் போடுறான், நல்லா விளையுதுல. நீ ஜெபம் பண்ணி ஒரு காரியம் செஞ்ச மாதிரி அவன் பூசை பண்ணி ஒன்று செய்யனா அது நடக்குது, இது நடக்குது. காரணம் என்ன? அவனுக்கு அவன் சாமி கொடுக்கல, உனக்கு உன் சாமி கொடுக்குதுல, அந்த சாமி தான் அவனுக்கும் கொடுக்குது. அதை புரிஞ்சுக்க. அவனுக்கு அது தெரியல, உனக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு உனக்குள்ள வித்தியாசம் இதுதான், புரிஞ்சுக்க. அல்லேலூயா. இது எப்படி இன்னொரு அர்த்தத்தில் சொல்றேன், இன்னொரு விளக்கம். ஓசியா புஸ்தகம் எடுங்க. ஓசியா
ஓசியா 2ஆம் அதிகாரம் எடுங்க. 8. தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெய். அந்த காலத்தில் பொதுவாக விவசாயம் பண்ணுறது தொழிலே அதானே, பட்டம் பாத்திரம் தானே. அப்போல்லாம் நம்ம காசு பணமாக புழங்கிட்டு இருந்திருக்கு. எல்லாம் தானியம், எண்ணெய், சாப்பாடு, கோதுமை, இதுதான். வெள்ளியும் பொன்னையும் பெருக பண்ணினது அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடையதா ஆக்கினார்கள். பாகால்னு சொல்றது அந்த காலத்துல ஒரு சாமி பேரு. கர்த்தரே தெய்வமா பாகால் தெய்வமான்னு ஒரு போட்டி வந்துச்சுல எளியா காலத்துல. அப்ப பாகால் சொல்றது அன்னைக்கு அந்த காலத்துல ஏதோ ஒரு சாமிக்கு பேர் வச்சிருக்காம போல் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? 33 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகளாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கான். அந்த மாதிரி அந்த காலத்துல பிரபலமான ஒரு சாமி பேர் என்னது? பாகால். அப்ப கடவுள் அவங்களை எண்ணெயை பெருக பண்ணியிருக்கிறாரு, கோதுமையை பெருக பண்ணியிருக்கிறாரு, அவங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதை அவன் அந்த பொம்பளை அறியாம எதை எப்படி ஆக்கினா? பாகாலுடையதான் ஆக்கினா. அதே தான் இன்னைக்கு எல்லார் மேல அவர் கடவுள் இருக்காரு, எல்லாரோட இருக்காரு. எல்லாரும் அதை புரியுறது இல்லை, அறியறது இல்லை. நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஏன் சொன்னாரே? அதான் யோவான் சாணகன் சொன்னான், நீங்க அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில், உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்கள் நடுவில் அவர் இருக்காரு. லேலுயா. அதான் பவுல் சொல்ற, எல்லார் மேலும் எல்லாரோடும் அவர் இருக்கிறார், எல்லார் மேல எல்லாரோட இருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23 இருந்து படிங்க. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்க ஆராதனைக்குரிய காரியங்களை நான் கவனிச்சு நான் பார்க்கும் போது அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை நான் பார்த்தேன். அறியப்படாத தேவன் ஒரு பலிபீடத்துல ஒன்று வச்சு கும்பிட்டு இருக்காங்க. நீங்கள் அறியாமல் கவனிங்க, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. இன்னைக்கு உள்ளவன் என்ன சொல்லுவான்? இயேசுவி நாமத்தில் போ பிசாசு, அதெல்லாம் சாத்தான் கோட்டை, அறியாமல் ஆராய்க்கலாம், எல்லாம் பலிபீடம், எல்லாம் அசுத்தாவின்னு சொல்லுவான் இன்னைக்கு உள்ள அறிவாளி. அதை பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க அவங்கள போ பிசாசின் பிள்ளைன்னு சொல்லி வஞ்சிக்கிட்டு நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. பவுல் சொல்றான், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே. அவரையே தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க அறியாம ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவரையே அறிஞ்சு கொள்ளுங்கன்னு தான் இப்ப நான் சொல்ல வர்றேன்னு ஒரு விஷயம் சொல்றான். என்ன சொல்ல வர்றான்? படிங்க. உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா அவர் இருக்கிறதுனாலே கைகளினால் கட்டப்பட்ட கோயில்கள்ல அவர் வாசம் பண்றதில்லை. ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு கையில் ஒரு கோயிலை கட்டி அதுக்குள்ள ஒரு சிலையை வச்சு அதுக்குள்ள சாமி இருக்காருன்னு நீ நம்புற, அப்படிலாம் கிடையாதுப்பா. வானத்துக்கும் பூமிக்கு அவர் ரொம்ப ஜெகஜோதியா இருக்காரு. அப்பேற்பட்டவர் ஒரு சின்ன ஒரு பொந்துக்குள்ள அடக்கி அவரை உள்ள இருக்காருன்னு நீ நினைக்காத. அப்படிலாம் அவன் பகுத்தறிவை உருவாக்குறான், நினைக்காத சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான்? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவன் என்னென்ன சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதோர் தேவையானது போல மனுஷர் கைகளினாலே அவர் பணிவிட கொள்வதில்லை. வருஷந்தோறும் கல்யாணம் முடிக்கிறது, தொட்டில வச்சு ஆட்டுறது, குளிப்பாட்டுறது, சேலை ஊட்டுறது, பணிவிட கொள்வது இல்லை கடவுள். இப்போ இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ஜனங்க அப்படி அறியாமையில் இருக்கான்ல. எவனாவது யோசிக்கிறானா?
நான் சின்ன வயசுல இருக்கும்போது சித்திரை திருவிழா அழகர் கோயிலுக்கு போனேன். ஏகப்பட்ட கூட்டம், அடேங்கப்பா அவ்வளோ பெரிய கூட்டம். தீக்காக்காரங்க எதிர்ப்பு தெரிவித்து அங்கே கல்லழகரை கைது செய்யணும்னு போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். என்னையா இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஏய்யா, கல்யாணத்துக்கு வர்றாரு மீனாட்சி, சீரு பத்தலைன்னு கோவிக்குது. இவர் கோவிச்சா அவங்க ஊருக்கு போக வேண்டியதானே. ஆற்றுல இறங்கி அங்கே துருக்கு நாச்சியார்னு சொல்லி ஒரு வண்டி ஊரில் ஒரு துருக்கு நாச்சியார் கோயில், அதை அங்கே ஒரு பொம்பளையோடு இருந்து அங்கே அந்த காரியத்தை செய்யத்தான் இங்கே இறங்குறான்னு புராணத்தில் எழுதியிருக்காங்க. அதனால புராணங்கள் முழுவதும் பரிசுத்தமானதுன்னு சொல்ல முடியாது. புராணங்கள் முழுவதும் இப்போ கல் மண் அரிசியில் இருக்கிற மாதிரி புராணங்களில் கடவுள் தத்துவத்தில் சில ஆபாச காரியங்கள் உண்டு, சரியில்லாத விஷயங்கள் உண்டு. மண் கல்லை எடுத்து நம்ம நல்ல அரிசியை சாப்பிட்ற மாதிரி அதில் உள்ள சில காரியங்கள் எடுக்க வேண்டியது. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, ஐயா மக்களை எப்படி மடையனாக்கியிருக்கான், ஏமாத்திருக்கான் பாருங்க ஐயா. இப்போ இந்த ஐயர் இங்கிட்டு குதிரையில் மேலே சுமந்துக்கிட்டு வர்றாங்க மக்கள். ரெண்டு பக்கம் 2 ஐயர் நிற்கிறாங்க. அவங்க ஒன்றுக்கு வந்தால் என்னையா செய்வாங்கன்னு கேட்குறாங்க என்கிட்ட. எனக்கு என்னையா தெரியுங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த சித்திரை வெயில் மண்டையை புழக்கிற வெயிலில் இளநீ கொடுப்பான், மோரை குடிப்பான். ஏன்னா தாகம் தாங்க முடியாதுல்ல. இளநீ கூல்ட்ரிங்க்ஸு எல்லாம் குடிக்கும் போது ஒன்றுக்கு வராமையாக இருக்கும். ஒன்றுக்கு வந்தால் என்ன செய்ய, அந்த கூட்டத்தில் எங்கடா போய் இருக்க முடியும்? மணிக்கணக்கில் மேலே நின்னா. அதுக்கு ஒரு தந்திரம் பண்ணியிருக்கான். என்ன தந்திரம்னா, அதுக்கு ஒரு விழாவை ஏற்படுத்தி பையில் தண்ணியை நிரப்பி எல்லாம் பீச்சுங்கடா, எல்லாம் பீச்சுங்க மேலே பீச்சுங்க, சுற்றி பீச்ச விடுறது. அந்த தண்ணியை பீச்ச விட்டா அந்த தண்ணியோட தண்ணியாக அப்படியே குளிச்ச மாதிரி யூரின் போடுறது. அதுலேயே ஒன்றுக்கு. இவன் இந்த பக்தர்கள் தீர்த்தம்லான்னு சொல்லி, அழகு தீர்த்தம்லான்னு சொல்லி பாட்டில் குடிப்பாத. இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்ததுதான், எனக்கு என்ன தெரியும். தீக்காக்காரங்க எனக்கு இதெல்லாம் அறிவு கண்ணை திறந்து விட்டாங்க. அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அவன் குடிக்கிறானா தெளிக்கிறானா என்ன செய்கிறானேன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே இன்னைக்கு பால் குடிக்கிற பாலை தண்ணியில் ஊற்றுறது, கீழே கொட்டுறது நம்ம இந்தியாவில் தான். வெண்ணெயை எரிக்கிறது நம்ம இந்தியாவில் தான். ஏன் உலகத்திலேயே மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது இவன் தான்டா. ஆகவே தேவ பிள்ளைகளே, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்த அறியாமை உள்ள காலம் அது. 30ஆம் வசனம் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 17:30 பாருங்க. அறியாமை உள்ள காலம், சக்தி அறியாத காலம், தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? கட்டளை, ஆர்டர். அறியாமை உள்ள காலம் அது. கிமுல ஏற்படுத்தப்பட்ட இந்த அழகர் திருவிழா இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அறியாமை உள்ள காலம். ஏன் என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்கிறவன் கிடையாது. அதெல்லாம் தெய்வ குத்தம் வந்துடும். தெய்வ குத்தம் எவனா தண்ணி பீச்சுறது ஏன் பீச்சுறோம்னு நினைக்கிறானா? ஏன் பீச்சது, ஏன் அந்த விழாவே எதுக்கு வந்து என்ன இருந்தால் அவனுக்கே தெரியல. ஆகவே இது போன்ற அறியாமை உள்ள காலங்களை தேவன் கண்டும் காணாமல் இருந்தார். நம்ம குறை சொல்லல, அறியாமையில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்பணும். தேவன் ஆர்டர் கொடுக்குறார், கட்டளை, ஆர்டர். எல்லாருக்கும் ஆர்டர். இந்துக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, எல்லா ஜாதிகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டர். அந்த ஆர்டருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி வந்துட்டோம். நாம் அந்த சத்தியத்துக்கு அந்த கட்டளைக்கு உட்பட்டு வந்துட்டோம். அது பெரிய புண்ணியம், பாக்கியம் அது. அல்லேலூயா. மற்றவன் இந்த கட்டளைக்கு உட்படலை. ஏன்னா நீங்கள் தடையாக இருக்கீங்க. அவன் பேய் சொல்கிறான், பிசாசு சொல்கிறோம், இந்த மாதிரி விளக்கம் சொல்லி அவன் கண்களை திறந்து அவனும் கடவுளுடைய பிள்ளைதான்னு சொல்லணும். 28 படிக்க, அதுலேயே 28. ஏனெனில் அவருக்குள்ளதான் நாம எல்லாரும் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லி புராணத்தில் சித்தர்கள் பாடியிருக்காங்க.
அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா அதே தான் பவுல் சொல்கிறான். பவுல் சொல்கிறது அதே தான். அவருக்குள்ளே தான் அசைகிறோம், இருக்கிறோம், அவருக்குள்ளே தான் எல்லாம் இயங்குது என்று உங்கள் புலவர்களே நாம் அந்த கடவுளுடைய சந்ததியார்னு சொல்லியிருக்காங்க. யார் புலவரே? அத்தனை பட்டணம் பலிபட வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற தேவன் அறியாத அந்த புலவர்கள் கூட இந்த மெய் கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கானே. இதை உள்வாங்குங்க ஊழியக்காரங்களே, கிறிஸ்தவங்களே, இன்னைக்கு உள்வாங்குங்க. எல்லா புராணங்களையும் எல்லா சித்தர்களையும் கடைஞ்செடுத்து பார்த்தா, ஃபில்டர் பண்ணி பார்த்தா கருப்பொருள் உண்மையான கடவுளை தான் குறிக்குமே தவிர வேற வேற்று காரியத்தை குறிக்காது. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணனை கிறிஸ்துவ கிறிஸ்டியன் சொல்லிட்டான், ராமா என்ற ராமான்னு சொல்லிட்டான், ராகேல ராதைன்னு சொல்லிட்டான், ஆதாம ஆதி சிவன் சொல்லிட்டான், ஏவால பார்வதின்னு சொல்லிட்டான், காயின் ஆபேல கணபதி ஆறுமுகம்னு சொல்லிட்டான். இந்த காரியம் அப்படியே மருவி ஆசியா கண்டத்தில் பரவிருச்சே தவிர மற்றபடி வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமிகள் வரல, எந்த தெய்வங்களும் வரல. அதை புரிஞ்சுக்க. எல்லாருக்கும் ஒரே கடவுள் உண்டு. ரெண்டாவது, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் இருக்கிறார். எல்லாருக்குள்ள இருக்கிறது இல்லை, எல்லாரோடு எல்லாருக்குள்ள இருக்கிறார். எல்லாருக்குள்ள இருக்கிறது இல்லை. அதை சொல்லி முடிக்கிறேன். மூணாவது, யாருக்குள்ள இருக்கிறார்? மூணாவது சொல்லி முடிக்கிறேன். அங்கே எபேசியர் 4:6 திரும்ப படிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஒன்று, எல்லார் மேலும். ரெண்டாவது, எல்லாரோடும். உங்கள் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. உங்கள் என்ற வார்த்தைக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். உங்கள்னா அவங்க யாரு? யாருன்னா யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெறுகிறார்கள். அவங்க அந்த அதிகாரம் பெற்றவங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அந்த அதிகாரத்துக்குரியவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறுகிறார்கள். அவங்க 13ஆம் வசனத்துல மாம்சத்தோடு இரத்தத்தோடு அவங்க ஜாயின் பண்ணி பிறக்காம தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆகவே இந்த உங்கள் சொல்றது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக மெய்க்கடவுளை அறிந்து ஆராதிக்கிற அந்த கூட்டமே தவிர வேற அல்ல. அந்த கூட்டம் யாரா இருந்தாலும் உங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த உங்கள் என்று சொல்லும் போது அவங்களுக்குள்ள அந்த தேவனும் இயேசுவும் ஆவியானவரும் ஒவ்வொரும் உள்ள வந்துடுறாங்க. ஐயா, இதான் ரகசியம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாதாண்டு விசுவாசிகளை பார்த்து பவுல் கேட்கிறான். 2 கொரிந்தியர் 13:5 படிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே. இன்னொருத்த வந்து சொல்றதில்லை. இன்னொருத்த கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, இங்க குறி சொல்லுங்க, சோசியம் சொல்லுங்க, இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்காத. உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து, அதான் பாயிண்ட். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள, வெளியே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியாதிருக்கிறீர்களா? இப்போ உங்களை கேட்கிறேன் நான். இன்னும் எல்லாம் இங்கே மெய்யானவழி தேவசபை மக்களே, உங்களுக்குள்ள இயேசு இருக்காரா இல்லையா? கையை தூக்குங்க. இயேசு இருக்கிறான்னு சொல்றவங்களாம் கையை தூக்குங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி நீங்க வெளியே போய் கேட்டா கையை தூக்குவானா? திருன்னு முழிப்பான். என்னடா தெரியாது உங்களுக்கு. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். நீங்க அறிய போய் தான் கையை தூக்குறீங்க. உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இயேசு ஏன் இல்லை? வாசப்படியிலிருந்து தட்டுறார். வெளிப்படுத்தல் 3:20 போட்டுருக்கு. இதோ வாசப்படியிலிருந்து கதவை
தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனுக்குள்ள என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். தேவன் எல்லாரும் இருதயத்தை தட்டுறாரு. உலகத்தில் உள்ள எல்லா இருதயம் சொல்றாங்களே, என் மனச்சாட்சி அப்படி சொல்லுது, என் மனச்சாட்சி எப்படி பேசுது, எனக்கு ஒரு கனவு வந்தது, கடவுளுடைய சத்தத்தை கேட்டேன், கடவுள் என்னோட பேசுறாரு, கடவுள் எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டுருப்பீங்கல்ல, அதெல்லாம் கடவுள் தட்டுறாருன்னு அர்த்தம். நாம் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கடவுளுடைய பிறவிகளா? நம்ம எல்லாம் புறஜாதிக, எத்தனையோ அந்தகார இருளில், எத்தனையோ விக்கிரகாரால இருந்து நம்ம கண் திறந்து வந்தவங்க தானே. நம்ம மேலேருந்து குதித்தவங்க இல்லையா யாரும்? லண்டன்லேருந்து இங்கிலாந்துலேருந்து நம்ம ஏறப்பட ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாருமேலும் அவர் தட்டுறாரு. எல்லாரும் கதவை திறந்து அறிஞ்சு திறந்தா ரசிக்கப்பட்டுவாங்க. எல்லாருக்கும் தேவன் தட்டுறாரு. இல்லையா? ஆனால் நீங்கள் திறந்து கொடுத்துட்டீங்க இருதயத்தை. உங்களுக்குள்ள ஏசப்பா வந்துட்டாரு. உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவரை வெளியே தேடாதீங்க. இந்த மலையில் இருப்பாரா, அந்த தோட்டத்தில் இருப்பாரா, அந்த டவர்ல இருப்பாரா, அங்க டெல்லியில் இருப்பாரா, பம்பாயில் இருப்பாரா, அங்க எருசலேம்ல இருப்பாரா? உங்களுக்குள்ள இருக்கிறவரை ஏன்டா வெளியே தேடுறீங்க? உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். அப்போ ஊழியக்காரங்க எடுத்திருக்காங்க, சபைகள் எதுக்கு இருக்காங்கன்னு கேட்டா, இதை சொல்வதற்காக தான் சபைகள் இருக்கு, ஊழியக்காரர் இருக்கு. ஆனா அதை அவன் சொல்ல மாட்டாங்கிறான். அங்க வா, இங்க வா, இங்க வா, அங்க வான்னு ஜனங்களை அலக்கழிச்சு, ஒரு கூட்டத்தை அலக்கழிச்சு, இன்னைக்கு மதுரை சித்திரை திருவிழாவுக்கு ஜனங்க எங்கெங்கோ இருந்து பஸ்ஸை பிடிச்சி வந்து கஷ்டப்படுற மாதிரி ஜனங்களை அலக்கழிக்கிறான். அதனால உங்களுக்குள்ளே இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அறியீர்களா? கர்ப்பவதி பொம்பளைகளுக்கு உள்ள குழந்தை அசைன்மெண்ட் தெரியுமா தெரியாத? இங்கிட்ட அசைகிறது, கால் எதுக்குது, குத்துது, இங்கே கால் மிதிக்குது. அந்த பொம்பளைக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. ஏன்னா உள்ள குழந்தை விளையாடுது, உற்பத்தியாகி விளையாடுது. அதுபோல உனக்குள்ள உள்ள இயேசுவை உனக்கு கண்டிப்பா தெரியும். தெரியணும். அப்படி தெரியாவிட்டா எங்கிட்ட போய் ஐயா கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, தலையில வச்சு வாக்கு சொல்லுங்க. அவனுக்கு என்னடா தெரியும்? அவன் தெரிஞ்சுக்கிறான். சரி, சரியான முட்டாளாக இருக்கான், நமக்கு ஏற்ற ஆளாக இருக்கான், குர்ரா ஒரு 10,000 ரூபா, குர்ரா ஒரு 1000 ரூபா வெட்டுறான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அல்ல பாண்டி வாசியில் பேசி உன்னை ஆட்டையை போட்டுருவான். இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்க. நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஏதோ ஜெபிக்கிறேன், உள்ளதை சொல்கிறேயா, உள்ளதை சொல்கிறேன். உங்களுக்குள்ளே ஏசு இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் கஷ்டத்தை போக்குங்க, என் வியாதியை நீக்குங்க, கண்ணீர் விடுங்க. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலக திருப்பணியிலும் ஒன்னோடு இருக்கிறவர் பெரியவர். 2 பேர் 3 பேர் அப்படி நாமத்தினால எங்க கூடுறீங்களோ அங்க நடுவில் இருக்காரு. அவரு எங்க கூடினாலும் சரி, நடு தெருவில் கூடினாலும் சரி, இல்லை அவன் மரத்தடியில் கூடினாலும் சரி, எங்கிட்டு கூடினாலும் சரி, இங்கே தான் வரணும்னு ஒருத்தன் சொன்னான்னா அதுதான் தப்பு. எங்கே கூடினாலும் அங்கே நடுவில் இயேசு இருக்கிறார். அது அவரே சொன்ன வார்த்தை, நம்ம கற்பனையாக ஒன்றும் சொல்லலை. ஆகவே உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். அந்த உங்கள் சொல்றது இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேருக்குள்ளும் இயேசு வந்துடுறாரு. இயேசு வரும்போது அங்கே பிதா வந்துடுறாரு. பிதா வரும்போது ஆவியானவரும் வந்துடுறாரு. அந்த மூவரும் பரலோகத்திலே ஒன்றா இருப்பது போல உனக்குள்ளே ஒன்றா இருக்கிறாரு. அதனால அல்லேலூயா, உனக்குள்ளே இருக்கிறவர் ஒன்றிலே பெரிய காரியங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 1:20 படிங்க. 2 கொரிந்தியர் 1:20 படிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, இந்த வசனம் கவனிங்க, தேவனுடைய வாக்குகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வாக்குத்தத்தங்களும், எல்லா குணமாக்குதலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவருக்குள்ள
ஆமென் என்றும் இருக்கு. அவர் உங்களுக்குள்ள இருந்துட்டா யாரை தேடி நீங்க வாக்குத்தத்தத்துக்கு அலையணும்? யாரை தேடி நீங்க கையேந்தணும்? யாரை தேடியா நீ போகணும்? வாக்குத்தத்தங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அவர் உனக்குள்ள இருந்தால் நீதான் மற்றவனுக்கு வாக்கு சொல்லணும். புரிஞ்சுக்க. அல்லேலூயா. ஏன்னா நீ உலகத்தில் இப்போ ஒன்னோடு இருக்கிறவர் பெரியவரியா. சமாரியா பொம்மோட அறியாத மாதிரி இன்னைக்கு ரொம்ப பேர் அறியாமல் இருக்காங்க. இயேசு பக்கத்திலே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மாவோட. அந்த அம்மா சொல்லுது, எருசலேமில் தொழுது கொள்ளணும், மலையில் தொழுது கொள்ளணும் பிதாக்கள் சொன்னாங்க. உன் பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கேன். இயேசு சொல்றாரு, இல்லை கிறிஸ்துன்னு சொல்லி ஒருவர் வருவார். அவர் வந்து எல்லாத்தையும் பாருங்க, ரொம்ப விவரமான பாட்டியா இருக்கு. அப்போ ஏன் சொல்றாரு, உன்னோட பேசுகிற நானே அவர். லேவியா. அம்மா அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவரா? ஊரெல்லாம் போய் சொல்லிடுச்சு அந்த அம்மா. ஊரெல்லாம் சமாரியா ஆளு முழுவதும் இயேசு எல்லாம் புறச்சாரி தான், எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. யோவான் 4:42 போட்டுருக்கு. படிக்க. யோவான் 4:42 அந்த ஊருக்காரங்க முழுவதும் நம்பிட்டாங்க, அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. படிங்க. அந்த ஸ்திரியை பார்த்து, நீ எல்லாம் அவரை பற்றி சாட்சி கொடுத்த, அவர் தான் கிறிஸ்துன்னு சொன்ன சொல்லி நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு மெய்யாய் கிறிஸ்துவாகிய, இதான் பாயிண்ட், உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அறியாமல் இருக்காங்க, அதனால விசுவாசிக்காம இருக்காங்க. இதே புறஜாதியை சொன்னாங்க, அவரை அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் யாருன்னா உலக இரட்சகர். இந்த புரிதல் யாருக்கு வருதோ அவங்க ஈஸியா இயேசுவை ஏற்றுக்குருவாங்க. அதுக்கு தடையாக இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள், இன்னைக்கு உள்ள ஊழியர்கள், இன்னைக்கு உங்க மண்டையில மைண்ட் ஏற்றி 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 உங்களை புறஜாதிகளை பேய் பிள்ளைகள், பிசாசி பிள்ளைகள், அந்நியர்கள், சாத்தான் கோட்டைன்னு சொல்லி உங்க மூளையில் அப்படியே செலவு பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அதனால நீங்களும் கெட்டு, அவனும் கெட்டு, கிறிஸ்தவன் கெட்டு, சபையே கெட்டு போய் நாசமா இருக்கு. அன்னைக்குள்ள 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை அப்படி அல்ல. 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க அப்படி இல்லை. 1ஆம் நூற்றாண்டு உள்ள ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி போதிக்கல, அப்படி செய்யலை. எல்லாருக்கும் சமமாக தான் சொன்னாங்க, உலக இரட்சகர், உலக இரட்சகர். 1 யோவான் 5, 1 யோவான்ல 4:14 படிங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு, அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர் அப்படித்தான் போதிச்சாங்க. பிதாவானவர் இயேசுவை எப்படி அனுப்பினாரு? உலக இரட்சகராக அனுப்பினார். யோவான் சாணகன் அதான இயேசுவை கையை காட்டி சொல்றான், இதுவோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகம் முழுவதுக்கு அவர் இயேசு பலியானார். உலகம் முழுவதுக்கு அவர் ரத்தம் சிந்துதல் ஏற்பட்டது. உலகம் முழுவதுக்கு அவர் பரிகாரியா இருக்காரு. விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெறாங்க. அவங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாரும் கடவுள் எல்லாருக்கும் சமமாக இருக்கார், எல்லாருக்கும் போதுமானவராக இருக்கிறார். இந்த அறிவு புரிதல் இன்னைக்குள்ள இந்துக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு வரும்படி நீங்கள் நடத்துக்கணும். உங்கள் பேச்சு ஸ்டைல், உங்கள் வார்த்தைகள் முழுவதும் யாரும் ஊரே யாவரும் கேளே, பிறப்புக்கு எல்லாம் உயிருக்கு சமம், ஒன்றே குணம், ஒருவனே தேவன் என்ற சித்தாந்தத்திலே நீங்கள் கடந்து வந்து இந்த உண்மையை இந்துக்களுக்கு சொல்லுங்கள், மற்ற ஜனங்களுக்கு சொல்லுங்கள். யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. ஒரே தேவன் உண்டு. 2வது அவர் எல்லார் மேலும் எல்லாரோடு இருக்காரு. 3வது அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ள இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளாதவங்க வெளியே இருந்து தட்டுறாரு, ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ள இருக்காரு. அவருக்குள்ள ஞானம், அறிவு, பொக்கிஷம், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. அவர் உனக்குள்ள இருக்கும் போது நீ எவனையும் தேடி போக வேண்டியதில்லை. எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு தான். இத நான் சொல்றதுக்கு, நீங்க இதை கேட்கறதுக்கு தான் சபைக்கு வாங்கன்னு சொல்றேனே தவிர
இங்கே வந்துட்டா இயேசு வருவார்னு ஆசீர்வதிப்பார்னு அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்லலை. உங்களுக்குள்ள இருக்கிறவரை காட்டுவதற்கு சபைக்கு வர சொல்றேன். நீங்க அறிந்து கொள்வதற்காக இங்க வர்றீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியங்களை இன்னும் அதிகமாக ஆழமாக புரிந்து கொள்ள நமக்கு கிருபை செய்வாராக. உலக நாடுகள் முழுவதும் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நன்றி, வணக்கம்.